தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணம் உண்டு. ஆம், தமிழன் என்ற விதையை உலகில் எங்கு விதைத்தாலும் வளர்ந்து உயர்ந்து விருட்சமாகி விதைத்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் திறமை தமிழனுக்கு உண்டு. உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தனது அறிவுத் திறமையினாலும் அதீத உழைப்பாலும் வானளாவ உயர்ந்து நிற்கும் தமிழர்கள் தங்கள் சந்ததியினருக்கு வழிகாட்டவும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு உற்சாகமூட்டவும் செய்யும் உன்னத முயற்சிதான் வெற்றி தமிழர்கள். ஒரு மனிதன் தன்னை அறிந்து தன்னுடைய சக்தியை அறிந்து செயல்பட்டான்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவான். அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அனஸ். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவனுக்கு உழைப்பு 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 தான் அவனுக்கு ஒரு உயர்வு. எப்பயுமே ஒரு பங்க்சுவாலிட்டி. இப்போ அவங்க கொடுத்த டயத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடியே போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹெல்பிங்கிறது அவரை பார்த்து நம்ம கற்றுக்கணும். அது ஒரு நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய விஷயங்கள். கடின உழைப்பாளி, ரொம்ப ப்ளீஸிங் பர்சனாலிட்டி அண்ட் எக்ஸ்டென்சிவ் கான்டாக்ட்ஸ் அண்ட் எல்லாருமே அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமும் நல்ல ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருக்கிறாங்க. ஒரு தந்தை 100 ஆசிரியர்களுக்கு மேல் ஆவார் என்கிறது இங்கிலாந்து பழமொழி. அந்த தந்தையே ஆசிரியராகவும் இருந்துவிட்டால் மேலும் சிறப்புதானே. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் புகழ்பெற்று விளங்கிய ஹாஜி முகமது ஜக்கீரியா ஹெட்மாஸ்டர் அவர்களின் புதல்வன் இன்று அரபு தேசத்தில் தணிக்கை துறையில் தன்னிகரற்று விளங்குகிறார். இன்றைய வெற்றி தமிழர் மஜித் அல் பஹ்ரி அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் LLC துபாய் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு முகமது அனஸ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், கிரீட்டிங்ஸ் டு ஆல். வணக்கம். என்னோட பேர் முகமது அனஸ். நான் கீழக்கரை ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன். என்னுடைய தகப்பனார் பெயர் முகமது ஜக்கரியா. என்னுடைய அம்மாவோட பெயர் ஹைருநிசா பீவி. என்னுடைய தகப்பனார் கீழக்கரை ஹமீதியா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என் கூட பிறந்தவங்க 2 சகோதரிகள், 4 சகோதரர்கள். எனக்கு மூத்தவர் ரஃபீக், எனக்கு கீழே இஸ்மாயில், ஃபிர்தோஸ், ஜாக்கிர்னு 3 தம்பிகள். என்னோட 2 பேர், மூத்த அக்கா ஃபாத்திமா, சையத் அலி ஃபாத்திமா, இன்னொரு அக்கா சுலிஹா பீவி. நாங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு எங்கள் தகப்பனார் தந்தது எல்லாமே படிப்பு தான். எல்லாருமே எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவிலேருந்து எல்லாருமே நல்லா படிச்சிருக்கோம். எல்லாருமே இன்ஜினியர் பண்ணாங்க. எனக்கு ஆரம்பத்திலேருந்தே, சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு கணக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பிகாம் எடுத்து படித்தேன். நான் கீழக்கரை ஹமீதியா தொடக்கப்பள்ளியில் என்னுடைய படிப்பு ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஹமீதியா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 7th வரைக்கும் படித்தேன். அதுக்கு இடையில் என்னோடய ஃபாதருக்கு துபாயில் நியூ இந்தியா மாடல் ஸ்கூலில் பிரின்ஸிபல் ஒர்க் கிடச்சிட்டதுனால என்னையும் என்னோடய அண்ணனையும் தேவகோட்டை டிபிரிட்டோ மேல்நிலைப் பள்ளியில் எங்கள் ஃபாதர் சேர்த்து விட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே 8th 9th 10th 3 வருஷம் அங்கே நான் படித்தேன். மறுபடியும் எங்கள் ஃபாதர் உடம்பு சரியில்லாமல் திரும்பி வந்துட்டாங்க துபாயிலிருந்து. மறுபடியும் கீழக்கரைக்கே எல்லா ஃபேமிலியும் ஷிஃப்ட் பண்ணி போயிட்டோம். அதனால் மறுபடியும் 11ஆம் 12ஆவது வகுப்புகள் நான் மறுபடியும் கீழக்கரை ஹமீதியா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அப்போ படிக்கும்போதே நான் வங்கியியல், கணக்கியல் பாடங்கள் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்ததுனால நான் அதை எடுத்து படித்தேன். அதுக்கப்புறம் பிகாம் ஜமால் காலேஜில் படித்தேன். நான் ஜமால் காலேஜில் படித்தது எனக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஹாஸ்டலில் நண்பர்களோட பழகிறதுலேருந்து காலேஜ் ப்ரொஃபஸர்ஸில் அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டு எல்லார்ட்டையுமே நல்லா பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அது என்னோடய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்லேருந்து என்னோடய சமுதாயத்துக்காக செய்யக்கூடிய பணிகளில் என்னை ஈடுபடுத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தது.
பிகாம் முடிச்சுட்டு என்னோடய குறிக்கோளே வந்து சார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி செய்யணும் அப்படின்னு இருந்தது. நான் என்னோடய காலேஜ் படிக்கும்போதே காலேஜ் மேகசின் செக்ரட்டரியாக ஹாஸ்டலில் இருந்தேன். அது அப்போ வந்து என்னோடய காலேஜ் மேனேஜ்மெண்ட் கூட அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக ப்ரொஃபஸர்ஸ் கூட அதிகமான தொடர்பில் இருந்தேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி மேனேஜிங் கமிட்டி மெம்பர் மானாமோனா திண்டுக்கல் மானாமோனா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய முகமது அலி ஹாஜியார். ஸோ அவங்க வந்து படித்து முடித்து 2வது நாளே தற்செயலாக ஒரு இடத்துல சந்திக்க வேண்டிய சமயம் அவங்க சொன்னாங்க, நீ வந்து என்னோட மில்லில் மானாமோனா மில்லில் வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த மாதிரி மேற்படிப்பு படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைனா துபாய் போகிறலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ, போகிற வரைக்கும் நீங்கள் வந்து என்னோடய மில்லில் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க கூட ஒரு மாதம் கோவிலூர் மில்லில் ஒர்க் பண்ணேன். 2வது அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நீ எனக்கு பர்சனல் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் மாதிரி என் கூடயே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ துபாய்க்கு வர்ற வரைக்கும் ஒரு 10 மாதங்கள் நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணேன். இஸ் வெரி ஜெனரஸ் அண்ட் philanthropist. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு பெரிய ஒரு அந்த சமயத்தில் படித்து முடிச்சுட்டு ஒரு 3வது நாளே ஒருத்தவங்க பணி கொடுத்து அவங்க கூட வச்சுருக்கிறது வந்து எனக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு உந்துதலை ஏற்படுத்தி தந்தது. பிகாம் முடிச்சுட்டு என்னோடய குறிக்கோளே வந்து சார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி செய்யணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் என்னோடய அண்ணன் வந்து தவறிட்டதுனால நான் வந்து ஃபோர்ஸ் டு ஏர்ன் ஃபார் ஃபேமிலி. 94 ஏப்ரலில் நான் வந்து துபாய்க்கு வந்து ETA அஸ்கான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அசிஸ்டண்ட் அக்கௌண்டண்ட்டாக வந்தேன். எங்கே போனாலும் மறக்க மாட்டான். அது ஒன்று அவன்கிட்ட இருக்குது. அதாவது அவன் ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வந்துட்டால் கூட அவன் வந்து பள்ளி நண்பர்கள்ட்டு வந்து தன்னை தேடி வந்து பார்ப்பான். அதில் அவன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குணம் வந்து அவன்கிட்ட அது இருக்கிறது தான். யார் உதவி கேட்குறாங்களோ அவனுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டான், எல்லாத்துக்கும் உதவி செய்வான். அப்படிப்பட்ட பிள்ளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லதே செய்கிறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வான். அனஸ் எங்களுடைய மாணவர், ஜமாமுல் கல்லூரி மாணவர் என்று சொல்வதில் பெருமைப்படுவதை போல அனஸுடைய தகப்பனாருடைய மாணவர் என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். அவ்வளோ திறமையான ஆசிரியர். அவருடைய மகனார் என்ற வகையில் அனஸ் எனக்கு அறிமுகமானது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் துபாய்க்கு போனால் எப்போ போனாலும் அவர் வந்து எங்களை எல்லாருமே வரவேற்க. ஹாஸ்பிட்டாலிட்டியில் வந்து அனஸ் ஜக்கரியா வந்து அடிச்சிக்க முடியாது. நான் இடையில கூட துபாய் போயிருந்தேன். காலையில் எங்களுக்கு வந்து அந்த நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் எவ்வளோத்துக்கும் பஃபே பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஆனாலும் இவர் வந்து எனக்காக ஸ்பெஷலாக வந்து வெளியிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கு நல்லா உபசரித்தார். வெளியில் எங்களுக்கு எங்கே வேணாலும் கூப்பிட்டு போகிறது. எல்லாருக்குமே நான் மட்டும் இல்லை, துபாய்க்கு சென்று யார் எந்த உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய நல்ல ஒரு மனிதர். எப்பயுமே ஒர்க் அண்ட் லைஃப் ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப் பேலன்ஸ் வந்து எப்போயுமே நல்லா இருக்கும். ஆஃபீஸில் உள்ள டென்ஷன்ஸோ இதோ வீட்டுக்கு கொண்டு வரவே மாட்டாங்க. நான் வந்தப்போ வந்து அந்த அஸ்கான் நிறுவனம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியில் இருந்தது. ஸோ எனக்கு அசோசியேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் அந்த அக்கௌண்டிங் டீமில் நான் வந்து அசிஸ்டண்ட் அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். எனக்கு இது ஒரு கம்பெனிங்கிறத விட ஒரு பெரிய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக தான் இருந்தது. எனக்கு கம்ப்யூட்டர்லேருந்து லாங்குவேஜிலேருந்து எல்லா பணிகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் சென்டராக இருந்தது. 5 வருஷத்தில் நான் நிறைய விஷயங்களை இதில் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய கல்யாணம் காரணமாக நான் இந்த பணியை விட்டுட்டு என்னோடய மேரேஜுக்காக நான் ஊருக்கு போயிட்டேன் நான். ஸோ என்னோடய திருமணத்துக்கு அப்புறம் மறுபடியும் விசிட் விசாவில் வந்து நான் வேலை தேடி நீல்கமல் குரூப் அப்படிங்கிற மும்பை பேஸ்டு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இன்டர்னல் ஆடிட்டராக நான் ஜாயின் பண்ணி ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி ஆயில் ஃபீல்ட் கம்பெனியில் நான் ஒரு சீனியர் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கு அப்புறம் வந்து எனக்கு எப்போவுமே கேரியர் க்ரோத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அது மாதிரி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நான் ஒரு 3 வருஷம் வந்து ஒரு பணியில் இருப்பேன். அதுக்கப்புறம் வேலை தேடிட்டு புதிய பணிக்கு போக ஆரம்பிச்சிடுவேன். அது மாதிரி பிரிட்டிஷ் கம்பெனியில் சீனியர் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சவுதி பேஸ்ட் கம்பெனி இங்கே வந்து
கம்பெனி இன்கார்ப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த சவுதி கம்பெனியோட இன்கார்ப்பரேஷன்லேருந்து அந்த கம்பெனிக்கு ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டாஃப்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டை பண்ணுறது, பாலிசிஸ் மேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணேன். நான் ஃபைனான்ஸ் அண்ட் அட்மின் மேனேஜராக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனி அவங்க வந்து அப்படியே இங்கே ஒரு துபாய் கம்பெனிக்கு அதை சேல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மறுபடியும் அடுத்த 3 வருஷத்தில் நான் ஒரு வேறு பணி தேட வேண்டியது சூழ்நிலையில் எனக்கு துபாய் வேர்ல்டு குரூப்பில் துபாய் கவர்மெண்ட்டோட நக்கீல் குரூப்பில் எனக்கு வந்து ஃபைனான்ஸ் மேனேஜர் பணி கிடச்சிது. ஸோ அதில் வந்து 6 வருஷம் ட்ராகன் மார்ட் தலைமை ஆஃபீஸாக கொண்டு நான் என்னோடய இன்டர்நேஷ்னல் சிட்டியோட ஃபைனான்ஸ் மேனேஜராக நான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு கடவுளோட கிருபையாக 6 குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள் இந்த பீரியடில் துபாயில் இருந்தப்போ கடவுளோட கிருபையில் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ என்னோடய குடும்பம் வந்து அருமையான சந்தோஷமான குடும்பமாக துபாயில் நாங்கள் வந்து 2010 வரைக்கும் இருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசஷன் வந்ததுனால அந்த 2010 கடைசியில் இந்த கவர்மெண்ட் ஜாப் லாஸ் பண்ணிவிட்டு 2011 வருஷம் ரியாதில் அலுசைம் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் பட்ஜெட்டிங் டைரக்டராக போய் ஜாயின் பண்ணி அங்கே ஒரு வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்தியாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்தியாவில் 2011 ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் அல்ஹரமைன் ட்ரஸ்ட்டில் ஒரு என்ஜிஓவும் பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அல்கமர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஹாரூன் அண்ட் அனிசா சிஸ்டர் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம குழந்தைகள் அங்கே போகிற சமயத்தில் எனக்கும் அங்கே அவங்களோட சேர்ந்து அந்த ஸ்கூலை பார்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஃபைனான்ஸ் டைரக்டராக அவங்க கூட இருந்தேன் நான். 2017 துபாயில் வேட் சிஸ்டம் வரப்போகுது அப்படின்னு சொன்னதுனால 2014 காலகட்டத்தில் இங்கே வந்து ஆடிட்டிங் கம்பெனி என்னோடய பார்ட்னர் மாஜித் அல் பஹ்ரி அவங்க கூட சேர்ந்து இங்கே தொடங்கியிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே ஒரு ஆடிட்டிங் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது என்னோடய நண்பர், என்னோடய பெஸ்ட் மென்டார் ஹசன் ஹோக்கல். அவங்க தான் எனக்கு வந்து நக்கீலில் ஒர்க் பண்ணும்போது ஹெச்ஆர் டைரக்டராக இருந்தாங்க. ஸோ அவங்க அப்போலேருந்து எனக்கு பணி லாஸ் ஆனதுக்கப்புறமே அவங்க தான் சொன்னாங்க, அப்போவே 2010 நீங்கள் வந்து இங்கே கம்பெனி தொடங்கிரு, நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அப்போ வந்து ஜாபு தான், ஏன்னா ஃபேமிலி இருந்ததுனால அதோட கமிட்மெண்ட்ஸ் அண்ட் இதுகளை வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் தொடங்குறது எனக்கு ஒரு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு. அதனால வேற ஒரு பணி தேடிட்டு நான் வந்து சவுதிக்கு போனேன். மறுபடியும் 2014 அவங்க சொன்னாங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீ வந்து இங்கே ஒரு ஆடிட்டிங் கம்பெனி அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன் கன்சல்டன்சி தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட ரெஃபரன்ஸில் தான் மாஜித் அல் பஹ்ரி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி எனக்கு இந்த கம்பெனி தொடங்க வச்சாங்க. ஸோ அப்போலேருந்து எனக்கு ஹசன் ஹூக்கலும் மாஜித் அல் பஹ்ரி அவங்களும் எனக்கு வந்து பார்ட்னராக இங்கே இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ 2014 இந்த கம்பெனி வந்து நல்லபடியாக இங்கே இருக்கக்கூடிய எமராத்திஸ் கூட இந்தியன் பிஸ்னஸ் பீப்புளுக்கு நான் ஒரு அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். மிஸ்டர் மாஜித் அல் பஹ்ரி அவங்களோட சேர்ந்து செஞ்சதுனால கம்பெனியோட பேர் வந்து மாஜித் அல் பஹ்ரி அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் கம்பெனி, ஷார்ட்டாக வந்து MAB அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் கம்பெனி அப்படிங்கிற ஃபார்மில் இங்கே ஃபார்ம் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இப்போ 2024 10வது வருஷம் நிறைவு பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் 250 கிளையண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபைடு பண்ணி நல்ல சர்வீசஸ் கொடுத்துட்ருக்குறோம். என்னோடய டீமில் வந்து ஒரு 15 பேர் கொண்ட டீம் இருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ் இருக்கிறாங்க. துபாயில் ஒன் ஆஃப் தி ஒரு ஃபேமஸ் ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங் கம்பெனியாக, அதுவும் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் ஒரு அக்கௌண்டிங் கம்பெனியாக நான் வந்து சிறப்பாக பணி செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். 2011 சவுதியிலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் ஹரமைன் ட்ரஸ்ட் யுனைடெட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அந்த சேரிட்டியில் நான் வந்து ஒரு NGOவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அல்கமர்
இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புராக் அப்படிங்கிற பேரில் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்று சென்னை பேஸில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஹலால் சர்டிஃபிகேஷன் அதில் நிறைய மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஹலால் ஏஷியா சர்வீசஸ் நானும் என்னோடய மனைவியும் சேர்ந்து துபாயில் இருக்கக்கூடிய கல்ஃப்டிக் அப்படிங்கிற கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் செஞ்சு ஒரு ஹலால் சர்டிஃபிகேஷன் பாடி ஒன்று க்ரியேட் பண்ணி நல்லபடியாக நடத்திக்கிட்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே சவுதி பேஸ்ட் கேக்கோட கல்ஃப் அக்ரிடியேஷன் சென்டரோட அக்ரிடியேஷன் வாங்கின ஒரே ஹலால் சர்டிஃபிகேஷன் பாடி நம்மளோட பாடி தான். இப்போ வந்து ஒரு 5 பேர் வாங்கிட்டாங்க. பட் 2014 காலகட்டத்தில் நம்ம மட்டும்தான் இந்தியாவிலேயே அந்த அக்ரிடியேஷன் வாங்கியிருந்தோம். நம்ம மெயினாக என்னென்னா ஹலால் மீட் அண்ட் பால்ட்ரி எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்குறோம். இந்தியாவில் புராக் ட்ரேடிங் ஆரம்பித்தது மாதிரியே புராக் லங்கா அப்படின்னு சொல்லிட்டு கொழும்பில் ஒரு கம்பெனியை ஆரம்பித்தோம். அதே மாதிரி துபாயிலையும் புராக் மீனா எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட் கம்பெனி ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கிடையில் சவுதி அண்ட் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஆடிட்டிங் கிளைண்ட்ஸு வந்ததுனால எம்ஏபி அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங்கோட ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா கம்பெனி ஒன்றும் சவுதி ரியாதில் ஒரு கம்பெனியும் ஆரம்பிக்கிறதுக்காக இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க அப்பா வந்து எங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர். அவரும் பல உதவிகளை நிறைய பேருக்கு மாணவர்களுக்கும் மற்றவங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி என் நண்பன் முகமது அனஸும் இப்போ வெளிநாடுலாம் போய் எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப்மெண்ட்டாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாருக்குமே எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குறான் போய் நின்றா. அதாவது எஜுகேஷன் லெவல்லையும் சரி எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவன் எல்லா உதவிகளும் எல்லாருக்குமே செய்கிறான். அனஸ் வந்து எனக்கு சமீப காலத்தில் நல்ல பழக்கம். நாங்கள் கம்பெனி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் தான் எங்கள் கம்பெனியுடைய இன்டர்னல் ஆடிட்டராக அண்டு எங்களை பொறுத்தவரையில் அவர் ஆடிட்டிங்கு மற்ற அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் இதில் வந்துட்டு அவருக்கு ஒரு பொறுப்பு படிச்சோம்னாக்க அது கண்டிப்பாக 100% ப்ராப்பராக பண்ணிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அவர் மேலே இருக்குது. வறுமையை போக்குவதோடு இல்லாமல் வளமையை பெருக்கவும் செய்திடும் இவர் செய்யும் உதவிகள் ஏராளம். வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ் எ ஸ்டூடெண்ட், ஆஸ் எ எம்ப்ளாயி, எல்லா இடத்துலையுமே அவருடைய பொறுப்புகளை தாண்டி எல்லா பணியும் செய்யக்கூடியதுனால தான் அவர் வெளிப்பட்டிருக்காரு. அவன்கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து ரொம்ப பொறுமை. அவன்கிட்ட இருக்கிற பொறுமைக்கு தக்கன அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்ல சிறப்பான வாழ்க்கையை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். பல பேர் வேலை செய்கிறாங்க, பல பேர் வந்து தொழில் செய்கிறாங்க, பல பேர் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அந்த சம்பாத்தியத்தை வந்து தனக்கு மட்டும் தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் வைக்காம அதிலிருந்து ஒரு பாகத்தை எடுத்து பொது வாழ்வில் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதிலும் பொதுவாக இருக்கக்கூடிய மற்ற சேவைகளை செய்ததும் இப்போது இதுவரை அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப போட்டுறதுக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ அனஸ் ஜக்கரியா பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இன்றைக்கி நம்மளை பார்த்தா அந்த ஒரு உதவிங்கிறது ஓடி வந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். அவங்க அம்மாட்டேருந்து வந்து நல்ல குணம்னு சொல்லணும்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, எந்த சூழ்நிலையிலையும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து தயங்கவே மாட்டாங்க. 93 நான் காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணும்போதே எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு சையது அண்ட் என்னோடய தம்பி ஃபிர்தோஸ் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ சையதோட தங்கச்சி பர்வீன் பானுவை எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணி இது பண்ணாங்க. 93லேருந்து 98 வரைக்கும் 5 வருஷம் கழித்து எங்களோட கல்யாணம் நடந்தது. 98 ஆகஸ்டில் எங்களோட கல்யாணம். 99 அவங்க துபாய்க்கு வந்தாங்க. ஸோ கடவுளோட கிருபையில், அல்லாவோட கிருபையில் 2000 எங்களுக்கு முதல் குழந்தை மரியம் பிறந்தா. அதுக்கப்புறம் சுமையா, நுசைபா, ஜைனப், உமர் அண்ட் ஹம்சா 6 குழந்தைகள் எங்களுக்கு கடவுளோட கிருபையில். 2010 வரைக்கும் குழந்தைகள் ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் துபாயில் இருந்தோம். 2011 இந்தியாவில் ஃபேமிலி மூவ் பண்ணிவிட்டு இந்தியன் பிஸ்னஸ் அப்புறம் பிள்ளைங்களோட படிப்புக்காக இந்தியாவில் இருந்துகிட்ருக்குறோம். ஸோ கல்யாணம் முடித்த நாளில் இருந்து பர்வீன்
பானு, அனஸ் அவங்க வந்து என்னோட முதுகெலும்பாக இருந்து என்னோட ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் அவங்க எல்லா விதத்துலேயும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்குறாங்க. என்னோட இந்த ஒரு வளர்ச்சிக்கு என்னோட மனைவியோட சப்போர்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இது. என்னோட நல்ல ஒரு ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்கள்ட்ட நான் கலந்து ஆலோசித்து எது சரியா தவறா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு செய்வேன். ஸோ அவங்களோட கணிப்புகளும் அட்வைஸும் எப்போவுமே எனக்கு வந்து நல்ல ஒரு பயனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு என்னுடைய தகப்பனார் தான் வந்து ரோல் மாடல். அவங்கள்ட்ட இருந்து தான் எல்லா விஷயங்களையும் நேர்த்தியாக செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸில் அத்லெட்ஸில் கலந்துக்கிற விஷயமாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட பழகக்கூடிய விஷயங்கமாக இருக்கட்டும், எல்லாமே என்னுடைய தகப்பனார் தான் எனக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து தான் நான் எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டேன் சின்ன பிள்ளையிலேருந்து. அதுக்கப்புறம் என்னுடைய தாயார் வந்து குடும்பத்தை எல்லாரையுமே ஆர்கனைஸ் பண்ணி போகிறதுல, அரவணைச்சு போகிறதுல வந்து அவங்க கூட தான் அதிகமாக கற்றுக்கிட்டேன். வீட்டில் எவ்வளோவுக்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் எங்கள் அம்மா கூட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இப்போவும் என்னோடய குழந்தைகளை வளர்க்கும் போது என்னோடய மனைவிக்கு வந்து உதவியாக இருக்கக்கூடியதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ஸோ எனக்காக எப்போவுமே அல்லாஹ்கிட்ட துவா கேட்டுட்டு எனக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன்னா எங்கள் அம்மா தான். அது மாதிரி என்னோடய சகோதரர்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. என்னோடய வளர்ச்சியில் என்னோடய மனைவியோட பங்கு எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு படிப்பை அறிவித்து தந்த ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் எல்லாருக்கூடையுமே நான் வந்து தொடர்பில் இருக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து நல்லபடியாக இந்தளவுக்கு உருவாக்கி கொண்டு வந்தது அவங்களோட பங்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நான் இங்கே பணியில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு சீனியர்ஸாக மேனேஜர்ஸாக இருந்த என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே எனக்கு நல்லபடியாக சொல்லி கொடுத்தாங்க. அவங்களாம் எனக்காக ப்ரே பண்ணுவாங்க, நல்லா வளர்ந்து வரணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நான் நல்ல நிலைமைக்கு ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறேன்னா என் கூட பணிபுரிஞ்சு என் கூட சப்போர்ட் பண்ணவங்களும் என் கூட படித்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுகளும் தான் சொல்லுவேன். ஒவ்வொரு சமயத்துலேயும் எனக்கு எப்போல்லாம் உதவியோ எப்போல்லாம் அட்வைஸ் வேணுமோ அப்போல்லாம் வந்து எனக்காக என் கூட பழகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்போவுமே செய்வாங்க. என்னுடைய கோல் அப்படின்னு எடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி செஞ்சு நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கும். என் மனைவிட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். துபாயில் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா 100 பேருக்கு மேலே நான் வந்து வேலைவாய்ப்புகளை வந்து வாங்கி கொடுத்துருப்பேன். அது ஒரு பொதுவான காரியமாக எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு காரியமாக தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுள்கிட்டருந்து மட்டுமே ஒரு பலனை எதிர்பார்த்து எப்போல்லாம் யாரெல்லாம் வேலைன்னு தேடி வருவாங்களோ அவங்களுக்காக வந்து ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணி அது மூலமாக அவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறேன். சமுதாயத்துக்காக எப்போவுமே செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போவுமே என் கூட இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக ஜிமெக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கூட உருவாக்கி அதில் வந்து நிறைய நேரங்களையும் இதுகளையும் செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ் அதோட வளர்ச்சியும் இப்போ நல்லபடியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இளைஞர்கள் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொழில் முனைவர்களுக்கு என்னோட ஒரு கைண்ட் அட்வைஸ் என்னென்னா, எந்த ஒரு தொழில் செய்கிறதுக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அதை பற்றி நல்ல ஒரு தீர விசாரித்து ஒரு அனாலிட்டிக்கல் மைண்டாக அதோட ஸ்வாட் அனாலிசிஸ் எல்லாம் செஞ்சு அதில் வந்து கூடுதலான அதிகமான நேரங்களை செலவு பண்ணி இதை செஞ்சால் இதில் கிடைக்கக்கூடிய பலன்களும் இதுகளும் பொறுமையாக இருந்து எவ்வளோ காலங்கள் நம்மளை இதில் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் செஞ்சுட்டு அந்த பிஸ்னஸில் இறங்கணும்னு நினைக்கிறேன். எங்கூட ஆரம்பித்த பிஸ்னஸ்களும் நான் இது வரைக்கும் எங்கூட வந்துக்கக்கூடிய நண்பர்களோட பிஸ்னஸ்களையும் நான் கவனிக்கிறதுல பார்த்திங்கன்னா பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையாக அந்த பிஸ்னஸ்களை வந்து மற்றவங்களோட கலந்து ஆலோசித்து வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்துலையுமே தீர
யோசித்து நம்பிக்கையோட அல்லாஹ்வோட கடவுளோட துணையோட நீங்கள் இறங்கி நின்று செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதுதான் நானும் வெற்றி அடைஞ்சிக்கிறதுக்கு ஒரு மூல காரணமாக இருக்கும். நீங்களும் உங்களோட முயற்சிகளில் வெற்றி பெறவும் உங்களுடைய கனவுகள் நனவாகவும் என்னுடைய வாழ்த்துக்கள்.